விரிவான செய்திகள். பயங்கரவாதத்தின் மூலம் அனைத்து மக்களும் இழந்த சுதந்திரத்தின் ஒளிக்கீற்றுகள் தற்போது வீசி வருவதாக ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனத்தின் 90வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்ற வைபவம் ஒன்றில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இதனை தெரிவித்தார். நான் இங்கு பேசிக் கொண்டிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் எமது நாட்டில் பயங்கரவாதம் தோல்வியடைந்து அதனை பூண்டோடு ஒழித்துக் கட்டும் அறிகுறிகளை தாண்டியுள்ளோம். நாட்டின் ஊழியர் படையின் முக்கியமான பகுதியான வீரமிக்க படையினர் பயங்கரவாதத்தை பூண்டோடு ஒழித்துக் கட்டும் வரலாற்றுப் பணியை வெற்றிகரமாக பூர்த்தி செய்துள்ளனர். எமது நாட்டில் 2/3 நிலப்பகுதியிலும் சனத்தொகையில் 1/3 பகுதியினரும் தொழிலாளர்களும் இழந்திருந்த சுதந்திரத்தின் ஒளிக்கீற்றுகள் தற்போது வீச ஆரம்பித்துள்ளன. பயங்கரவாதம் முதலாளித்துவ நாடுகளை மாத்திரமன்றி வறிய நாடுகளையும் பாதித்துள்ளது. இதனால் சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் சகலவிதமான பயங்கரவாத நடவடிக்கைகளுக்கும் எதிராகவும் செயற்பட வேண்டும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். உலக தொழிலாளர்களுக்காக ஜனாதிபதி ஆற்றிய பணியை பாராட்டி சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனம் அவருக்கு விசேட விருதொன்றை வழங்கியது. அமைச்சர்களான அதாவது செனவிரத்ன, தினேஷ் குணவர்தன, மேல் மாகாண ஆளுநர் அலவி மௌலானா, சர்வதேச தொழிலாளர் ஸ்தாபனத்தின் ஆசிய பிராந்திய பணிப்பாளர் சச்சிகோ யமமோட்டோ உட்பட பலர் உரையாற்றினர். அமைச்சர் அதாவது செனவிரத்ன, அமைச்சின் செயலாளர் மஹிந்த மடிக ஹேவா ஆகியோருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. தொழிலாளர்களுக்காக ஆற்றிய பணிக்கு ஸ்ரீலங்கா சுதந்திர ஊழியர் சங்கத்துக்கும் தமது நிறுவனத்தின் ஊழியர்களது நலன்புரி விடயங்களை மேற்கொண்டமைக்காக கமர்ஷியல் வங்கிக்கும் அசோசியேட்டட் பேட்டரி உற்பத்தி தொழிற்சாலைக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன. அமைச்சர்களான EHM ஃபவுசி, கெஹலிய ரம்புக்வெல்ல, பவித்ரா வன்னியாரச்சி ஆகியோரும் இதில் கலந்து கொண்டனர். வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஒரு கொலைகாரன் என LTTE முன்னாள் ஊடக பேச்சாளர் தயா மாஸ்டர் சுயாதீன தொலைக்காட்சிக்கு வழங்கிய விசேட பேட்டியில் தெரிவித்துள்ளார். வள்ளிபுரத்தில் உள்ள ராணுவ தளத்தில் நிலையை நான் முன்பு தெரிவித்துக் கொண்டேன். நான் விடுதலை புலி உறுப்பினர் என்று அவர் என்னை கௌரவமாக நடத்தினார்கள். உடனடியாக என்னை புன்முகத்தோர் வரவேற்று உங்களோட வரவேற்கிறோம் என்று சொன்னார்கள். உங்களோட வரவேற்கிறோம் எனக்கு உடனடியாக அதில் ஒரு கதிரை போட்டு உட்கார வச்சு உடனே எனக்கு தாகமாயிருந்தது. தண்ணீர் எல்லாம் தந்து எல்லாம் நல்ல மரியாதையாக நடத்தி அவர்கள் தங்களுடைய பதிவுகளை மேற்கொண்ட பின்னர் என்னை ஓமந்தைக்கு எனது குடும்பத்தாருடன் நான் இந்த இடையில எனது குடும்பத்தை சந்திக்கக்கூடியதாக இருந்தது. சந்திச்சு அவர்களுடைய வந்து ஓமந்தைக்கு வந்து சேர்ந்தேன். ஓமந்தையின் பின்னர் சேர்ந்து இப்பொழுது இங்கே இதுவும் எங்களுக்கு ஒரு தீங்கும் செய்யவில்லை. உண்மையாக எல்லா அலுவலர்கள் எல்லா இடங்களிலும் நான் கௌரவமாக மதிப்பாக நடத்தப்பட்டுள்ளேன். கனரக ஆயுதங்கள் மற்றும் விமான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்ட போதிலும் பணைய கைதிகளை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகள் நிறுத்தப்படவில்லை என அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. எந்தவொரு சர்வதேச அழுத்தங்கள் காரணமாகவேனும் கனரக ஆயுதங்கள் மற்றும் விமான தாக்குதல்களை நிறுத்துவதற்கு தீர்மானிக்கவில்லை என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. LTTE பயங்கரவாதிகளிடம் பணைய கைதிகளாக உள்ள மக்கள் ஒரு குறுகிய நிலப்பிரதேசத்தில் சிக்குண்டுள்ளனர். அங்குள்ள பொது மக்களின் பாதுகாப்பை நோக்காக கொண்டு கனரக ஆயுதங்கள் மற்றும் விமான தாக்குதல்களை நிறுத்துவதற்கு அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. எனினும் LTTE பயங்கரவாதத்தை பூண்டோடு ஒழித்துக் கட்டி யுத்த சூனிய பிரதேசத்தில் உள்ள பணைய கைதிகளை மீட்டெடுக்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் இடம்பெறும் என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. மனிதாபிமான நடவடிக்கைகள் நிறுத்தப்படவில்லை என அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. ஒரு குறுகிய பிரதேசத்துக்கு மட்டுப்படுத்தப்பட்டுள்ள பொதுமக்கள் பாதுகாப்புக்காக கனரக ஆயுதங்களை பயன்படுத்தாமல் இருக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக கொழும்பில் இடம்பெற்ற செய்தியாளர் மாநாட்டில் அமைச்சர் டலஸ் அழகப்பெருமை இதனை தெரிவித்தார். LTTE பயங்கரவாதிகள் ஒரு சிறிய நிலப்பரப்புக்கு வரையறுக்கப்பட்டுள்ளனர். இதனால் ஒரு சில மாற்றங்களை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. ராணுவ நடவடிக்கை தொடர்பாக எந்த ஒரு நாட்டினதும் தலையீட்டை நாம் அங்கீகரிக்கவில்லை. அது மாத்திரமன்றி நாம் உத்தரவுகளுக்கு உடன்பட்டு செயற்படவும் இல்லை. எந்த ஒரு நாடும் யுத்த ரீதியில் ஒரு குறிப்பிட்ட பிரதேசம் வரையறுக்கப்படும் பட்சத்தில் அங்கு ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்ளும் போது மாற்றங்களை ஏற்படுத்துவது வழக்கம். இதனையே நாம் புரிந்துள்ளோம்.
அதுவல்லாமல் வேறு எந்த அழுத்தத்தின் அடிப்படையிலும் இவ்வாறு மாற்றங்களை மேற்கொள்ளவில்லை என்றும் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்தார். யுத்தசூனிய பிரதேசத்திலிருந்து வருகை தரும் பொதுமக்களுக்கு நிவாரணம் வழங்க இந்தியா இலங்கைக்கு 1 பில்லியன் ரூபாவை வழங்கியுள்ளது. இந்திய வெளியுறவு அமைச்சர் பிரணாப் முகர்ஜி இது தொடர்பாக உத்தியோகபூர்வமாக இலங்கை அரசாங்கத்துக்கு அறிவித்துள்ளார். இந்திய பிரதமர் கலாநிதி மன்மோகன் சிங் இந்த நிதியை வழங்க இணக்கம் தெரிவித்துள்ளார். புலி பயங்கரவாதிகளிடமிருந்து மீட்டெடுக்கப்பட்ட வடபகுதி தமிழ் மக்கள் அனைவருக்கும் தற்காலிக வீடுகள் நிர்மாணித்துக் கொடுக்கப்படும். கடந்த 5 நாட்களுக்குள் செட்டிக்குளம் நலன்புரி கிராமத்தில் 50,000க்கும் கூடுதலான மக்கள் குடியமர்த்தப்பட்டுள்ளனர். எஞ்சியோர் நாளைய தினம் தற்காலிக வீடுகளில் குடியமர்த்தப்பட உள்ளனர். மெனிக் ஃபார்ம் 3ஆம் வலயத்தில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றின் போது இத்தகவல்கள் வெளியிடப்பட்டன. கண்டி மாவட்ட செயலாளர் கோட்டாபயர் ஜெயரட்ன தகவல் தருகையில் பெரும் எண்ணிக்கையிலான மக்கள் இன்றைய தினம் மீள் குடியமர்த்தப்படுவதாக தெரிவித்தார். இதுவரை மெனிக் ஃபார்ம் பகுதியில் 1 லட்சம் பேர் குடியமர்த்தப்பட்டுள்ளனர். அவர்களுக்கு தற்காலிக கூடாரங்கள் உட்பட ஓரளவு பூர்த்தி செய்யப்பட்ட வீடுகளும் நிர்மாணித்துக் கொடுக்கப்பட்டுள்ளன. சப்ரகமு மாகாண முதலமைச்சர் மஹிபால ஹேர தலைமையில் இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது வவுனியா மாவட்ட செயலாளர் திருமதி PSM சார்ல்ஸ், சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் மஹிந்த பாலசூரிய, ஜனாதிபதியின் இணைப்பு செயலாளர் லலித் அபி குணவர்தன ஆகியோரும் கலந்து கொண்டனர். நலன்புரி முகாம்களில் இருந்த 100க்கும் கூடுதலான குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் நாளை மறுநாள் அவர்களின் சொந்த இடங்களில் குடியமர்த்தப்பட உள்ளனர். LTTE பயங்கரவாதிகளின் கொடுமைகளுக்கு மத்தியில் வாழ்ந்த மன்னார் பிரதேச மக்கள் மனிதாபிமான நடவடிக்கைகள் மூலம் மீட்டெடுக்கப்பட்டு குறுகிய காலம் அவர்கள் புனர்வாழ்வு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமைய பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச மற்றும் முப்படை தளபதிகள் வீரமிக்க படையினரின் வழிகாட்டலில் LTTE பயங்கரவாதிகள் அப்பிரதேசத்திலிருந்து முற்றாக ஒழித்து கட்டப்பட்டுள்ளனர். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பெசில் ராஜபக்ச பயங்கரவாதம் ஒழித்து கட்டப்பட்டதன் பின்னர் அப்பிரதேச அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேற்கொள்ள திட்டமிட்டார். பொதுமக்களை குடியமர்த்துவதற்கு தேவையான சகல உட்கட்டமைப்பு வசதிகளையும் கண்டறிந்து அவற்றை துரிதமாக நிறைவேற்றுவதற்கு அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட்டனர். இதுவரை 100 குடும்பங்களை அவர்களது சொந்த இடங்களில் குடியமர்த்துவதற்கு சகல ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளதாக மன்னார் அரசாங்க அதிபர் நிக்கலஸ் பிள்ளை தெரிவித்துள்ளார். நாங்கள் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் உங்களோட கலந்துரையாடி கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நாங்கள் முசலி பிரதேசத்தில் கவரியாபுரத்தைச் சேர்ந்த 122 குடும்பங்களைச் சேர்ந்த 409 உறுப்பினர்களை வருகின்ற 30ஆம் தேதி காலை 10 மணி அளவில் ஒரு சம்பிரதாய பூர்வமான ஒரு நிகழ்வோடு சேர்ந்து அவர்களை அந்த இடங்களில் மூலவும் குடியமர்த்துவதற்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு தேவையான உதவிகளை எங்களுடைய திணைக்களம் கூடாகவும் அரசு சார்பற்ற ஸ்தாபனங்களும் கூட எங்களோடு சேர்ந்து செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முழுமொத்தமாக எல்லாருமாக சேர்ந்து அந்த மக்களை அவர்கள் இடம்பெயர்ந்த காலத்திலிருந்து அந்த பிரதேசம் ஒழுங்கான முறையில் இல்லாமல் இருந்தபடியால் அவற்றை ஒழுங்குபடுத்தி திரும்பவும் அந்த மக்களுக்கு தங்களுடைய சொந்த பூமியில் தங்களுடைய வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு தேவையான உதவிகளை நாங்கள் செய்து கொடுப்பதற்கு ஆயத்தமான காரியங்கள் செய்து கொண்டிருக்கோம். பிரிட்டனில் உள்ள இலங்கை மற்றும் இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகங்கள் மீது LTTE ஆதரவாளர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். வன்முறையில் ஈடுபட்ட LTTE ஆதரவாளர்கள் உயர்ஸ்தானிகர் அலுவலகங்கள் மீது கற்களை கொண்டு தாக்குதல் நடத்தியதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. மத்திய லண்டனில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு முன்னால் LTTE ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இவர்கள் உயர்ஸ்தானிகர் அலுவலகத்துக்கு பிரவேசிக்க முயற்சித்துள்ளனர். அதனை தடுப்பதற்கு போலீசார் நடவடிக்கை எடுத்ததாக அந்நாட்டு செய்திகள் மேற்கோள் காட்டி தேசிய பாதுகாப்பு அமைச்சு தெரிவிக்கிறது. அங்கு 2 லண்டன் போலீசார் காயமடைந்தனர்.
3 LTTE ஆதரவாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதே நேரம் லண்டனில் ஹைபார்க் மைதானத்தில் உள்ள இலங்கை உயர்ஸ்தானிகர் அலுவலகத்தின் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் கட்டிடத்துக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. LTTE ஆதரவாளர்கள் மேற்கொண்ட இத்தாக்குதல் தொடர்பாக லண்டன் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். LTTE பிரிட்டனில் தடை செய்யப்பட்ட ஒரு பயங்கரவாத அமைப்பாகும்.